ஹாய் பாய்ஸ், நான் உங்கள் சுபாஷ்பா சீரியலிருந்து. இப்போ இன்றைக்கி ஒரு லெசன் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிசம்பர் 12th எக்ஸாம் எவ்வளோ முக்கியமோ, உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் எவ்வளோ முக்கியமோ அதோட பாசிட்டிவிட்டி முக்கியம். உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரணும்னா மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு நிமிஷம் மோட்டிவேஷன் பண்ணிட்டு தான் நான் கிளாஸுக்கு போவேன். சரி, இன்றைக்கி எந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்க போகிறீங்க? இப்போ மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த வெற்றினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த வெற்றி மேலே ஆசைப்பட முடியும் இல்லையா? இன்றைக்கி அந்த வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வார்த்தைகள் மூலம் டிஸ்கிரைப் பண்ணுறேன். சரியா? கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்லப்பா. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது ஒரு எக்ஸாம் தான். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனால், இப்போ போலீஸ் எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா உங்களோட சேலரி 35 வரும் மேக்ஸிமம். நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் அதே 35 வாங்கிடலாம். அப்புறம் ஏன் தம்பி இந்த எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது, எல்லாருமே ஏன் எழுதுகிறாங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ஒரு தடவை முடிவு உனக்கு கிடச்சிருச்சுன்னா உன் வாழ்க்கை மாறும். எப்படி சார்? ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு 10002 உன்னோட எக்ஸாம் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களோட எக்ஸாம் நம்பர் 10002. டிசம்பர் 12th நீ எக்ஸாம் எழுதிட்ட, நல்லா மார்க் வாங்கிட்டேன், ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டேன், ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டேன். கரெக்டாக எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நீ வெயிட் பண்ணும்போது ஒரு நாள் நைட் வரும். அந்த நைட் உனக்கு ரிசல்ட் நைட்டாக இருக்கும். நீ எந்திரிச்சு உன் செல்லை டைப் பண்ணுவ, மேலே அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும். சரியா? அதை அமுத்தி 1 உங்கள் நம்பராக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நினச்சிங்கப்பா, உங்கள் நம்பர் 4 நம்பராக இருக்குன்னா 1 நீங்கள் டைப் பண்ணிடுவேன். இப்படி ஃபஸ்ட்டு ஹைலைட் ஆகும். 1 0 0 ஹைலைட் ஆகும் இப்படி. சரியா? அடுத்து இந்த 0 அமுச்சிட்டு நீ இந்த 2 அமுத்தி 2 அமுக்கு நீ வெயிட் பண்ணுவ பார்த்தியா, அதுதான் உன் வாழ்க்கை மாறுறதுக்கான செகண்ட் வச்சுக்கோ. நீ இந்த 2 அமுத்தின உடனே அந்த 2 இங்கே ஹைலைட் ஆகும். ஆயிடுச்சுன்னா உன்னோட எக்ஸாம் நம்பராக இது இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த ஒரு செகண்ட் உன் வாழ்க்கையை மாற்றும் தம்பி. நீ எவ்வளோ மாதம் உழைச்சிருப்ப? 6 மாதம் உழைச்சிருப்ப, படிச்சிருப்ப. 6 மாதத்துக்கு உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக 35,000 கேரண்டி ஆயிடுச்சு. இது எந்த பிஸ்னஸில் போனாலும் முடியாது. சரியா? அதனால தான் இதுக்கு இவ்வளோ கிரேஸ். இந்த வெற்றி மேலே நீங்கள் ஆசைப்படணும், இந்த வெற்றியை நீங்கள் நினச்சி பார்க்கணும் டெய்லியும். அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அந்த நம்பர் ஹைலைட் ஆகிற மாதிரி நினைக்கணும். சரியாப்பா? இது இந்த கடைசி நம்பர் ஹைலைட் ஆகும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ கிளாஸுக்கு போகலாமா பாய்ஸ்? ரைட். இப்போ என்ன சார் இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் என்னன்னா சயின்ஸ் பா. சயின்ஸில் ஷார்ட்கட்ஸ் இருந்தால் தான் படிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டேப்லர் காலம்ஸ். சரியா? டேப்லர் காலம்ஸ்க்கு அதுக்கு ஒரு ஈஸி ஷார்ட்கட் பார்ப்போம், அந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் இதுக்கு லெசன்குள்ளேருந்து ஷார்ட்கட் பார்க்குறோம். ஏன் சார் அப்படி பார்க்குறோம்? ஏன்னா ஒரு கொஸ்டின் இந்த கட் ஆஃப் மிஸ் பண்ணுற பசங்க எல்லாருமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாங்க. சரியா? அவங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு எந்த கட் ஆஃப்னு தெரியுது. அந்த ஒரு கொஸ்டின், அந்த கஷ்டமான கொஸ்டின் அவங்க விடுறதுனால காம்படிஷனில் ரொம்ப பின்னாடி வந்துடுறாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு தான் இதை போட்டிருக்கேன். இது எதை பற்றினா, இப்போ நான் இந்த கிளாஸ் எது வரைக்கும் போகணும்னா, இப்போ மனித ஹார்மோன்ஸ் பார்க்குறோம், அதே மாதிரி தாவர ஹார்மோன்ஸ் பார்த்துருவோம். மனுஷனுக்கும் தாவரத்துக்கும் என்னென்ன ஹார்மோன்ஸ் அவன் எப்படி அப்ளை ஆகுது, அது எப்படி அவன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதை தான் பார்க்க போகிறோம். சரி, போகலாமா? இப்போ நாளமில்லா சுரப்பி மண்டலம். இது நாளம் இருக்க சுரப்பி மண்டலம் என்ன, நாளமில்லா சுரப்பி மண்டலம் என்ன, எண்டோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் கிளாண்ட், இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். சரியா? இதெல்லாம் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னாலும் நீங்களா ட்ரை பண்ணிக்கங்க. இப்போ நம்மளோட ஃபேக்ட்ஸ் தான் நம்ம மெமரைஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இந்த மனித நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் மிக முக்கியமான சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி. பேசிக்காக படித்த எல்லாத்துக்கும் தெரியும் பிட்யூட்ரி சுரப்பி. இந்த பிட்யூட்ரி சுரப்பி எப்படி அழைக்கிறாங்க? தலைமை சுரப்பி. ஏன்னா ஹோல் பாடியை கண்ட்ரோல் பண்ணும். மாஸ்டர் கிளாண்ட். இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட் இங்கிலீஷ்ல. இதுல தலைமை சுரப்பி. இதுல 2 இருக்கு. பிட்யூட்ரி சுரப்பினா 2 இருக்கு. முன் கதுப்பு, பின் கதுப்புன்னு இருக்கு. சரியா? இப்போ முன் கதுப்புக்கான ஹார்மோன்ஸை முதல்ல பார்ப்போம். முன் கதப்பு. இப்போ இந்த 4மே முன் கதுப்புக்கான ஹார்மோன்ஸ். இப்போ பிட்யூட்ரி சுரப்பி அப்படியே இது வந்தா முதல் ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன். சரியா? 2வது ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன். 3வது ஹார்மோன் அட்ரினோ கார்டிட்ரோபிக் ஹார்மோன். 4வது ஹார்மோன் கொனடோட்ரோபிக் ஹார்மோன். ப்ரோலாக்டின் ஹார்மோன். இந்த வார்த்தை கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஈஸியாக படிச்சுலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிறோம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சினா எது கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கும்? குள்ளத்தன்மையாக இருக்கும் வளர்ச்சி. இப்போ வளர்ச்சி ஹார்மோன்னா நீங்கள் வளர்ச்சி ஹார்மோன் என்ன சார் பண்ணும்? உங்களை நல்லா வளர வைக்கும். இந்த ஹார்மோன் கம்மியாக சுரந்தா உள்ளத்தன்மை வந்துடும். சரியா?
இந்த ஹார்மோன் அதிகமா சுரந்தா 7 ஃபீட் 8 ஃபீட்டுக்கு அசுரத்தன்மை வந்துடும். இதுல இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு வளர்ச்சி ஹார்மோன் கம்மியாக சுரந்தால் அது குள்ளத்தன்மை, நீ ஆப்ஷன் பார்த்தாலே அடிச்சிடுவேன். அதுக்கு ஒன்றும் கொஸ்டின் நேச்சர் அதுல இல்லை. கொஸ்டின் நேச்சர் எங்க இருக்கு? அக்ரோமெகாலியில இருக்கு. இதை எப்படி வேணாலும் நீங்களாம். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா அக்ரோமெகாலி எப்போது வரும்? ஆப்ஷன் ஏ வளர்ச்சி ஹார்மோன் குறைபாடு, ஆப்ஷன் பி தைராய்டு ஹார்மோன் குறைபாடுங்கும் போது இது டெக்னிக்கல் வேர்ட். இதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை நம்ம எப்படி படிச்சுக்கிறோம்னா மெகலி அப்படின்னா மெகா, மெகலினா மெகா, அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரந்தால் மெகலி ஹார்மோன் வரும், அக்ரோமெகலி நோய் வந்துவிடும். இப்ப எப்படி கேட்பானா அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன், குறைந்த வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல், இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா மெகானா அதிகமா வளர்ச்சி ஹார்மோன், மெகா சைஸ்ல இருப்பாங்க, அதிகமா வளர்ச்சி சுரப்பாங்க அப்படின்னு படிச்சுக்கணும். அக்ரோமெகலி அதிகமாக வளர்ச்சி ஹார்மோன் முடிஞ்சு. அடுத்து தைராய்டை தூண்டும் ஹார்மோன், தைராய்டு தைராய்டு தூண்டும் ஹார்மோன் சேம் போட்டிருக்கேன். சேம்னா என்ன அப்படின்னா தைராய்டு தூண்டும் ஹார்மோன் வந்து என்ன பண்ணா தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும், தைராய்டு ஹார்மோனை உருவாக்கும். ஆப்ஷன்ல பார்த்தா ஈஸி அடிச்சிடலாம். அப்புறம் ஏன்னா நீங்க இதை கொடுத்தீங்க, இவ்வளவுதான் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் படிக்க முடியும். சேம் அப்படின்னா அதே வார்த்தை தான் நீ டிக் பண்ணிருக்கீங்க மேட்ரில். நெக்ஸ்ட் அட்ரினோகார்டிக் ஹார்மோன், இதுக்கு என்ன போட்டிருக்கேன்? சேம். இதுல எப்படி சேம்? அட்ரினோ என்ற வார்த்தை வருது. இது என்ன பண்ணும்னா அட்ரினல் சுரப்பியில் இருக்க ஹார்மோன்கள் சுரக்க வைக்கும், அவ்வளவுதான். இதுல நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. நம்மளுக்கு தேவை இதான், அட்ரினல் ஹார்மோனை சுரக்க வைக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அட்ரினல் ஹார்மோனை இது வந்து சுரக்க வைக்கும். என்னென்ன சேம் போட்டிருக்கீங்க? அட்ரினல், அவ்வளவுதான் முடிஞ்சு. அட்ரினல் சுரப்பிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் இது கொடுக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து இந்த ஹார்மோன் இது செய்யுது. ரைட், இங்கதான் இருக்கு. இதுதான் நம்ம வந்து அவங்க கொஸ்டின் கேட்கிற மிக முக்கியமான பிரிவு, இந்த பிரிவு தான். சரியா? இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல இதுக்கு போயிடும். ப்ரோலாக்டின், இது ஒரு ஹார்மோன். எந்த ஹார்மோன்ல? முன் கடுப்புல பிட்யூட்டரியில் இருக்க ஒரு ஹார்மோன் ப்ரோலாக்டின். லாக்டோஜீனிக் ஹார்மோன், அதாவது தாய்ப்பால் சம்பந்தப்பட்ட ஹார்மோன். ப்ரோலாக்டின்னா தாய்ப்பால் சம்பந்தப்பட்டது, பிரசவத்தப்ப தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான ஹார்மோன் இதான். இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். லாக்னா பால் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நீங்க பால் தண்ணியில் இருக்கும் அளவுக்கு மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா லாக்டோமீட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? பாலை தயிராக்குவது அது லாக்டோபெசிலஸ். பால் கூட சம்பந்தப்பட்டது எல்லாமே லாக்ட்னு வரும். இப்படி படித்தா இது ஈஸியா படிச்சிடலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? லாக்டவுன்ல நமக்கு பால் கூட கிடைக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டவுன்ல பால் கூட கிடைக்கல, அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டவுன்ல பால் கூட கிடைக்கல, அது ப்ரோலாக்டின் ஹார்மோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பால் கூட சம்மந்தப்படுத்துறீங்கன்னா தாய்ப்பாலோடது. கிறிஸ்டின் எப்படி வரும்? தாய்ப்பால் பிரசவத்திற்கு அப்புறம் தாய்ப்பால் வரும் சுரக்க வைக்கும் ஹார்மோன் எது அப்படிங்கிறாங்கன்னா ப்ரோலாக்டின் ஹார்மோன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன். லாக்னா பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும், தப்பரம் பண்ணீங்க. இப்போ நெக்ஸ்ட், இப்போ கொனோடோட்ரோபிக் ஹார்மோன், இது ரொம்ப முக்கியம். இதுதான் கொஸ்டின்ஸ் வரும். இதுல எப்படி சார் கொஸ்டின் வரும்? கொனோடோட்ரோபிக் ஹார்மோனுக்குள்ள 2 ஹார்மோன் இருக்கு. ஒன்னு FSH, ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். சரி, இன்னொரு ஹார்மோன் LH, லுட்டினைசிங் ஹார்மோன். சரி, இப்போ என்ன சார் சொல்ல போறீங்க இருக்கு? இதுல எங்க சார் கேள்வி வரும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும்னா பிந்து மற்றும் அண்டத்தை உருவாக்க ஊக்கம் கொடுக்கும், அவ்வளவுதான். இதோட வேல் ஊக்கம் தான். இது உருவாக்காது. கேள்வி இப்படிதான் கேட்பாங்க. நம்ம உடனே FS வச்சுதான் உருவாக்குதுன்னு நினைப்போம். இல்ல, இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஊக்கம், ஒரு தூண்டுதல் இது கொடுக்கும். ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். இது முடிஞ்சு. இது எப்படி சார் நான் வைக்க? Fனா ஃப்ரண்ட், ஊக்கம் கொடுத்தா நீங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னாடி வந்துருவீங்க. அப்ப F என்ன பண்ணும்னா ஊக்கம் தான் கொடுக்கும், உருவாக்காது ஞாபகம். சரியா? அதாவது ஊக்கம் கொடுக்குது. இந்த டெஸ்ட் என்னது, பிந்து மற்றும் அண்டத்துக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து அது உருவாகிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடும். இதோட வேலை இதோட முடிஞ்சு. ஃபாலிக்கல்னா Fனா ஃப்ரண்ட், உருவாக்கம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் LH, லுட்டினைசிங் ஹார்மோன். இப்போ லுட்டினைசிங் ஹார்மோன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது லீட்டிக் செல்கள் என்ற செல்களை தூண்டும். சார் அப்படி தூண்டுனா என்ன சார் ஆகுது?
டெஸ்டோஸ்டிரோன் ஆணின் ஹார்மோன். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆணின் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், பெண்ணின் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜெரோன் ப்ரொஜெஸ்டிரோன். இந்த ரெண்டு ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்றது யாரு, உருவாக்குவது யாரு? லீட்டிக் செல்கள். இந்த லீட்டிக் செல்களை தூண்டுவது யாரு? லுட்டினைசிங் செல்கள். வேலை முடிஞ்சு. சரி, இதுல எப்படி சார் கேள்வி கேட்பாங்க? டெஸ்டோஸ்டிரோனை உருவாக்கும் செல் எது? லீட்டிக் செல்கள். ஈஸ்ட்ரோஜெரோன் மற்றும் ப்ரோஸ்டிரோஜெரோனை உருவாக்கும் செல் எது? லீட்டிக் செல்கள். லீட்டிக் செல்களை தூண்டும் ஹார்மோன் எது? லுட்டினைசிங் ஹார்மோன். டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஸ்டிரோன் ப்ரொஜெஸ்டிரோன் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு ஊக்கம் கொடுக்கும் செல் எது? ஊக்கம் கொடுக்கும் ஹார்மோன் எது? ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். கொஸ்டின் என்ன இருந்துச்சு? ஊக்கம்ன்ற வார்த்தை வந்துச்சு எஃப்னாஃபென்ட். ரைட், இது உங்களுக்கு தெரியாது இல்லப்பா. இப்போ டெஸ்ட் சரியா, இது ஈஸ்டிரோன் ப்ரொஜெஸ்டிரோன். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ப்ரோ அப்படின்னா ஈஸ்ட் இருந்தால் தான் புரோட்டா செய்ய முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட்னு ஒரு தீம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஈஸ்ட் இருந்தால் தான் புரோட்டா செய்ய முடியும். ஈஸ்ட் இருந்தால் தான் புரோட்டா செய்ய முடியும். பொண்ணுங்க ஈஸ்ட் இருந்தால் தான் புரோட்டா செய்ய முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணுங்க ஈஸ்ட் இருந்தால் தான் புரோட்டா செய்ய முடியும். ஏன்னா அது பொண்ணுங்களோட சம்மந்தப்பட்டது. பெண்களுக்கான ஹார்மோன். அப்போ பெண்களுக்கான ஹார்மோன் தான் இது சொல்ல முடியும். அதுக்காக தான் இப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறோம். பெண்கள் வந்து ஈஸ்ட் இருந்தால் தான் புரோட்டா செய்வாங்க. ஈஸ்ட் இருந்தால் செய்வாங்க. முடிஞ்சவங்க. அடுத்து ஆண்களுக்கு நிறைய இப்போ ஆண்களுக்கு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. பெண்களுக்கு யாரும் டெஸ்ட் வைக்கிறது இல்லை. ஒரு பொண்ணு பார்க்க போனோம் கூட ஆண்களுக்கு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்கள் டெஸ்டோஸ்டிரோன். போலீஸ் பாய்ஸ் உங்களுக்கு இவ்வளோதான் கேள்வி வரும். இது ஆண் ஹார்மோனா பெண் ஹார்மோனா தெரிஞ்சாலே போதும். ஒரு பொண்ணு பார்க்க போறாங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக டெஸ்ட் வைக்கிறாங்க, டெஸ்டோஸ்டிரோன். சரியா? பெண்களுக்கு ஞாபகம் வைக்கணும்னா ஒருவேளை பெண்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்கிறது? பெண்கள் ஈஸ்ட் போட்டு தான் புரோட்டா செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. வேலை முடிஞ்சு. எங்க கேள்வி வரலாம்? யார் இது ரெண்டையும் உருவாக்குறார்? இதை தூண்டுவது யார்? இந்த கேள்வி வரலாம். இது என்ன பண்ணுது? இவ்வளவுதான். இப்போ இதுல தான் கேள்விகள் அதிகமாக வருது. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பானுமா? இப்போ முக்கியமான சுரப்பி பிட்யூட்ரி சிறப்பு முடிஞ்சு. ஆனால் பிட்யூட்ரி சிறப்பில் என்ன பார்த்தோம்? முன் கதப்பு தான் பார்த்துருக்கோம். பிட்யூட்ரி சிறப்பில் பின் கதப்பு இருக்கு. அது கொஞ்சம் சின்ன ஹார்மோன்ஸ் தான். இப்போ பிட்யூட்ரி சிறப்பி பின் கதப்பு பார்க்குறோம், பேராதைராய்டு சுரப்பி பார்க்குறோம், கணையம் பார்க்குறோம். அந்த கணையத்தில் வர ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம். வாய்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஹார்மோன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மாக வருது. அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இதை கேட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு வார்த்தையும் டெய்லி கேட்டு தூங்குங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக அடிச்சிடலாம். ஓகே, வாங்க. இப்போ பிட்யூட்ரி பின் கதப்பு. சரியா? கேட்குதுல எல்லாத்துக்கும்? பிட்யூட்ரி பின் கதப்பு அப்படின்னா அந்த பின் கதப்புலேருந்து உருவாகிற ஹார்மோன் 2. ஒன்று வாசோப்ரெசின், இன்னொன்று ஆக்சிடோசின். அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? சிறுநீர் மூலம் வெளியேறும் நீரை குறைக்கும். சிறுநீரில் எல்லா நீரும் போயிடுச்சுன்னா உங்க உடம்புல தண்ணியே இருக்காது, அதை குறைக்கும். அடுத்து குழந்தை பிறக்கும் போது கருப்பையை, அம்மாவோட கருப்பை பெருசாக இருந்தால் தான் குழந்தை வெளியே வர முடியும் இல்லையா? அது அந்த தோலை விரிக்கிற ஹார்மோன் எதுனா ஆக்சிடோசின். சரி, இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? வாசோப்ரெசின் அப்படின்னா சிறுநீர் போனால் வாஷ் பண்ணும்ல, அப்படியே விடுவீங்க வீட்டில். அப்போ வாசோப்ரெசின்னா சிறுநீர் அப்படின்னு வச்சுக்க. அது சிறுநீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அப்படின்னு அடிச்சு போட்டுடலாம். வாசோப்ரெசின்னா சிறுநீர் போனால் வாஷ் பண்ணணும். அப்போ டிக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிடோசின். ஆக்சிஜன் என்ன? அடிப்படை. நீ வாழ்றதுக்கே அடிப்படை ஆக்சிஜன் தான். குழந்தை பிறப்பது நீ அப்படிதான் பிறந்திருக்க முடியும். அதையும் அடிப்படை. அப்போ ஆக்சிஜன் அடிப்படை, குழந்தை பிறகுது அடிப்படை. முடிஞ்சு. அப்போ எவ்வளோ ஈஸி? பின் கதைப்பு வந்தால் ஓலக்கு ஈஸி அடிச்சிடலாம். ஆக்சிஜன் தான் அடிப்படை, குழந்தை பிறக்கிறது. வாசோப்ரெசின்னா கழுவு, வாசோப்ரெசின்னா சிறுநீர் சம்மந்தப்பட்டது. அப்போ வாஷ் பண்ணியே ஆகும். வேலை முடிஞ்சு. ஓகே, புக்கில் இந்த இதுக்கு 4 பாயிண்ட் அப்படியே கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆப்ஷனில் வரும். சரி, அந்த சிறுநீர் மூலம் வெளியேறும் நீரை குறைக்கிறது, இதுதான் ஆப்ஷனில் வரும். நீங்கள் இதுக்கு மட்டும் ஷார்ட் அடிச்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் பேராதைராய்டு சுரப்பி. பேராதைராய்டு சுரப்பி இது என்ன பண்ணுது? பேராத்ரோம்போன்னு ஒரு ஹார்மோனை உருவாக்குது. சரி, அது என்ன பண்ணுது? கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஒழுங்குமுறைப்படுத்துதல். அதாவது உடம்புல கால்சியம் உடம்புல இருக்குன்னு தெரியும். உங்க எலும்போட ஸ்ட்ரென்த்தே உங்க கால்சியத்தை பொறுத்து தான். வயசான காலத்துல பல்லு விழுகாம இருக்குன்னா அதை பொறுத்து கால்சியம் போற ஸ்ட்ரென்த் தான். சரியா? இப்ப இந்த கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை ஒழுங்குமுறைப்படுத்துறது தான் இந்த பேராத்ரோம்போனோட வேலை. சரியா? அடுத்து இப்ப இது இவ்வளவுதான். இதுல இருக்கிற ஒரு ஹார்மோன் இவ்வளவுதான். மற்றது குறைபாடு தான். நான் என்னன்னு சொல்றேன். இப்ப இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறோம்?
என் பாஸ் எனக்கு கால் பண்ணார்னா பாரமா இருக்கும். தைராய்டை பொறுத்து எந்த இதையும் வச்சிடக்கூடாது, எந்த ஷார்ட்கட்டையும் வச்சிருக்கூடாது. ஏன்னா தைராய்டுன்னு ஒன்று இருக்கு. சரியா? தைராய்டை பொறுத்து வச்சுட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உன்னோட கால்குலேஷன் பாராவை பொறுத்து தான் இருக்கணும். அப்போ பாரானா பாரா த்ரோம்போன். பாரானா என்ன? பாரமா இருக்கிறது. என்னோட பாஸ் எனக்கு கால் பண்ணார்னா பாரமா இருப்பேன். அப்ப பாரம் பாரா த்ரோம்போன். அப்ப கால்சியம் பாஸ்னா பாராதரம் வச்சுக்கணும். ஒரு கொஸ்டின் அடிக்கிறது தான் இவ்வளவு செய்யறோம். சரியா? நெக்ஸ்ட், ஒருவேளை இது குறைபாடா இருந்துச்சுன்னா டெட்டனி. ஒருவேளை குறைபாடா இருந்துச்சுன்னா டெட்டனி. நல்லா படிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பவுமே டெஸ்ட் என்ன பாரமா தான் இருக்கும். தைராய்டுக்கு எந்த ஷார்ட்கட்டும் வச்சிடக்கூடாது. உன்னோட ஷார்ட்கட் இதை பொறுத்து தான் இருக்கணும். சரியா? டெஸ்ட் என்னைக்குமே டெஸ்ட்ன்றது டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் அதாவது டெட்டனினா டெஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. டெஸ்ட்ன்றது பாரமா தான் இருக்கும் பசங்களுக்கு. பாரம் டெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப இதுக்கு 2 ஹார்மோன், பேராத்ரோம்போன் ஹார்மோன். பேராத்ரோம்போன் ஹார்மோன்னாலே பாஸ்ட்டு இருந்து கால் வந்தா பாரமா இருக்கும். வேலை முடிஞ்சு. இந்த டெஸ்ட் இருந்தாலே பாரமா இருக்கும் பசங்களுக்கு. அப்ப பேராத்ரோம்போன் குறைபாடு டெட்டனிஸ் டெஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கணையம். அடுத்த சுரப்பிப்பா. இது முடிஞ்சு அடுத்து கணையம்ன்ற சுரப்பி தம்பி ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையின் அன்றாட இதில் இருக்கிறது. சரியா? டெய்லி நம்ம பார்க்காத சுகர் பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, இன்சுலின் எப்படி போடுறாங்க தம்பி? இன்சுலின்னா தெரியும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, சுகரை தடுக்கிறதுக்கு. சரி, அது என்னென்ன எங்கேருந்து வருது எல்லாமே பாருங்க. எஸ் சார், அப்படி என்னென்ன உடம்புக்குள்ளே இருக்கு, அப்படியே அவங்க உடம்புல ஏற்றுறாங்க. அதனாலதான் அவங்க பேஷண்ட்டு. இப்போ நார்மலான பசங்களுக்கு இன்சுலின் உள்ளேயே சுரந்துருது. அப்போ சுகரை கட்டுப்படுத்தி வச்சிருது. அப்போ ப்ராப்ளம் இல்லை. இவங்களுக்கு அவங்க ஊசி எடுத்து போட்டாதான் அந்த இன்சுலின் உடம்புக்குள்ள போகும். அதனாலதான் அவங்களுக்கு சுகர் இல்லை. இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எப்படி படிக்கணும் போகும். கணையம். கணையம்னு 2 செல் இருக்கு. ஆல்பா செல், குளுக்கோஜன். இப்போ ஆல்பா செல் வந்து குளுக்கோகன். ஏன் நான் கல்லீரல் சொல்லுவேன். ஆல்பா செல்கள் வந்து குளுக்கோகன். சரி. பீட்டா செல் அப்படின்னா இன்சுலின். பீட்டா செல்னா இன்சுலின். சரி, இது எப்படி சார்? நான் இதுலயும் கல்லீரல் எழுதிருக்கேன். ஏன் கல்லீரல் முடிச்ச பிறகு சொல்றேன். இங்க பாருங்க. இந்த பீட்டா செல் இருக்கு. பீட்டானா நம்மளுக்கு ஒரு பேட்டா, ஒரு உதாரணத்துக்கு பீட்டா வந்து நீங்க பேட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பீட்டா வந்து பேட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம பார்த்துருக்கோம். பேட்டானா என்ன? பையன் எப்படி இன்சல்ட் பண்ணுவோம் உங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் வளர்ந்த பிறகு. அப்படி இன்சல்ட், இன்சுலின் ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் வச்சா இது எழுதிடலாம். 2 செல் இருக்கு, ஆல்பா செல், பீட்டா செல். அவங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இன்சுலின் உருவாக்கும் செல் எது? இன்சுலின்னா இன்சல்ட். இன்சல்ட் பண்றது பேட்டா. அப்ப பீட்டா செல்கள். வேலை முடிஞ்சு. சரியா? அப்படி இல்ல குளுக்கோகன் கேட்கறாங்க. குளுக்கோகனை உருவாக்கும் செல் எது? ஆப்ஷன் ஏ ஆல்பா செல்லு, ஆப்ஷன் பி பீட்டா செல்னா உனக்கு தெரியும். பீட்டானா இன்சல்ட் பண்ணுவான் கிடையாது. அப்ப ஆல்பா செல். இப்படிதான் நீங்க கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். சரியா? இதுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணிக்கங்க. ஓகே. ஆல்பா செல்கள் குளிர்லாம் எப்படி வச்சுக்கலாம்? ஆல்பா குளுக்கோஸ். சரி, ஓகே, அதை விட்டுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு நீங்களா படிங்கப்பா. ஏதாவது இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஒண்ணுக்கு மட்டும் தான் போட முடிஞ்சு. உங்களுக்கு தோணுதா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது கல்லீரல். கல்லீரல் ஏன் சார் கல்லீரல் நீங்க எழுதிருக்கீங்க? ஏன்னா இந்த இன்சுலின், இப்ப இன்சுலின் என்ன சார் பண்ணும்? உடம்புல இருக்க குளுக்கோஸ்னா சுகர். உடம்புல இருக்க எல்லாமே குளுக்கோஸ் தான். அதை கிளைகோஜனா மாற்றும். இது அதாவது சுகர் இல்லாத ஒரு பொருளா மாற்றி எங்க சேமிக்கும்? கல்லீரல். கேள்வி கேட்பான். மாத்துறத எங்க சேமிக்குது? கல்லீரல சேமிக்குது. இது என்ன தெரியுமா பண்ணும்? நீ அப்படி மாத்திர கிளைகோஜன் உடம்புல சுகர் கண்டென்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் குளுக்கோஸா மாற்றும். இவன் வேலை குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்றது, இவன் வேலை அதை அழிக்கிறது. அதுலதான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப அப்படி மாத்துறதை எங்க நான் ஸ்டோர் பண்ணுவாங்க? கல்லீரல்ல. கேள்வி எப்படி நான் கேட்பாங்க? குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி எங்கு சேமிக்குது? கல்லீரல். சரியா? இன்சுலின் உடம்பில் இருக்கும் சர்க்கரையை கிளைகோஜனாக மாற்றி எங்கு சேமிக்கிறது? கல்லீரல். இன்சுலினை உருவாக்குவது யார்? பீட்டா செல். சரியா? இன்சுலினை உருவாக்குவது பீட்டா செல். பீட்டா மற்றும் ஆல்பா செல்களை உருவாக்கும் சுரப்பி எது? கணையம். இவ்வளவுதான் இதுல கேள்வி. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இது அன்றாட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டது. நீங்க நம்ம குளுக்கோஸ் டு கிளைகோஜன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஸ் போகும்போது தான். ஷார்ட்கட்ஸ் நம்ம அதை பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இதெல்லாம் தான்ப்பா சுகரோட காமன் நோய்கள்.
சரியா? இதில் அவங்க இந்த மாதிரி இருக்க வார்த்தைகளை கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க. சரியா? அதை நம்ம ரெடி ஆகிக்கணும். இதை ஏன்னா இதில் மட்டும் இங்கிலீஷ் எழுதிருக்கீங்க, இது ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னு இருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி வார்த்தையாக இருக்கு இல்லையா? அதனால அப்படி நான் எழுதிருக்கேன். இங்கே பாருங்க, ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதிகம். சுகர் அதிகமாச்சுன்னா ஹைப்பர் கிளைசீமியா. சுகருக்கு பக்கத்தில் குளுக்கோஸும் கொடுக்க மாட்டாங்க. சுகர் அதிகமாச்சுன்னா ஹைப்பர் கிளைசீமியா. அதாவது சுகர் அதிகமாக இருக்கிறதா ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் ஹைட் ஆயிரும், அப்போ ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு வச்சுக்கேன். ஹைட் ஆயிரும், சுகர் அதிகமாயிரும். சுகர்ன்றது ஜீனா குளுக்கோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளைகோ சூரியா. இவரையா கிளைகோ சூரியா எப்படி வெளியேற்றும்? அதிக குளுக்கோஸ் சிறுநீர் மூலியமா வெளியேற்றுறாங்க. இந்த கிளைகோ சூரியானா அதிக குளுக்கோஸ் சிறுநீர் மூலியமா வெளியேற்றுவாங்க. சரியாப்பா? நெக்ஸ்ட் அடிக்கடி சிறுநீர் வெளியேறுது. இதுல குளுக்கோஸ் வெளியாச்சு, அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றம். அதுக்கு பேர் என்ன? பாலி யூரியா. யூரியான்றது எது கூட சம்பந்தப்பட்டது? சிறுநீர் கூட சம்பந்தப்பட்டது. பாலி யூரியான்றது சிறுநீர் கூட சம்பந்தப்பட்டது. யூரின்றது சிறுநீர் கூட சம்பந்தப்பட்டது. அடுத்து வந்து அடிக்கடி தாகம். அடிக்கடி தாகம்னா பாலி டிப்சியா. அப்ப டிப்னா என்ன? ட்ரிங்க்ஸ் டிப்னா ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்டு வச்சுக்கோம். அப்ப அடிக்கடி தாகம் சம்பந்தப்பட்டது. டிப் ட்ரிங்க்ஸ்ல அடிப்போமா, அப்ப அடிக்கடி தாகம் சம்பந்தப்பட்டது. என்னன்னா ஆப்ஷன் ஏ பாலிடிப்சியா, ஆப்ஷன் பி பாலியூரியா, ஆப்ஷன் சி ஹைப்பர் கிளைசீமியான்னு கொடுத்தா டிப்பு அப்படி வந்து பாலிடிப்சியா நீங்க அடிச்சிடணும். அடுத்து அடிக்கடி பசி எடுத்தது, பாலிபேகியா. பேகியானா பேக்கரி. அடிக்கடி பசிச்சா நம்ம பேக்கரி போயிடுவோம், பேக்கரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடிக்கடி பசி எடுப்பது எது? ஆப்ஷன் ஏ எந்த நோய்? ஆப்ஷன் ஏ பாலிடிப்சியா, ஆப்ஷன் பி பாலியூரியா, ஆப்ஷன் சி ஹைப்பர்கிளைமியா, ஆப்ஷன் டி பாலிபேகியா கொடுத்தாங்கன்னா டியை தொட்டணும். அதிகப்படியாக சிறுநீரில் குளுக்கோஸ் வெளியேறினால் அந்த நோய் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கிளைகோசிடியா அடிச்சிடணும். அதுக்காக இவங்க இது பண்றோம். இந்த இதை நல்லா படிச்சுட்டு கேள்வி வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது மனித வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. இப்போ மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு நேரம் பார்க்கணுன்றதையும் சொல்லிடுறேன். இதுல இருந்து 1 மார்க் போலீஸுக்கு வரும், குரூப் 4க்கு 2 மார்க் வரும். அதுதான் ஆகணும். 1-2 மார்க் எலிமினேஷனுக்கு இல்லை. அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதை பாருங்க, ஃபுல்லாக கவனிங்க. என்ன 2 சுரப்பி தான் இருக்கு. இப்போ மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம், சரியா? அதுல ஒரு சுரப்பி என்ன? தைராய்டு சுரப்பி. இன்னொரு சுரப்பி என்ன? தைமஸ் சுரப்பி. அதாவது எல்லாம் நிறைய சுரப்பி பார்த்துருக்கோம். இப்போ 2 சுரப்பி. இது என்ன சார், ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, ஏன்னு சொல்றேன். சரியா? இப்போ தைராய்டு சுரப்பி, தம்பி தைராய்டு கிளான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல என்னென்ன முக்கியமா இருக்கு? இதோட ஹார்மோன் வந்து ட்ரை அயோடோ தைராய்டின் T3. இது எப்படி ஞாபகம் வைக்க? T3னா ட்ரை, T3னா ட்ரை ஞாபகம் வச்சுங்க. T3னா ட்ரை, அப்போ ட்ரை அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டெட்ரா அயோடின் தைரோனின் அல்லது தைராக்சின். முக்கியம், இதை கேட்பாங்களான்னு தெரியாது. இப்போ 4னா டெட்ரா, 3னா ட்ரை, 4னா டெட்ரான்னு சொல்லுவாங்க. சரியா? சின்ன பிள்ளைல படிச்சிருப்பீங்க, நீங்க படிச்சீங்கன்னு தெரியல. 4னால டெட்ரா, 3னா ட்ரை. சரி, இதை ஞாபகம் வச்சுங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்க. எதை கொடுப்பாங்கன்னா இந்த தைராக்சின் தான் கொடுப்பாங்க. சரியா? ஏதாவது தைராக்சினை உருவாக்கும் சுரப்பி எதுனா தைராய்டு. ஆனா அதே ஏன்னு கேட்டீங்களா, தைமோசின். அது தைராக்சின், இது தைமோசின். அதை உருவாக்கும் ஹார்மோன் தைமஸ் சுரப்பி. அதை உருவாக்கும் ஹார்மோன் தைமஸ் சுரப்பி. இது எப்படி டிஃபரன்ஸ் பண்றது? தைமோஸ், தைமஸ். இந்த மோசு மஸ் ரெண்டும் ஒண்ணு. இந்த தைமோஸை யார் உருவாக்குவாங்கன்னா தைமஸ் உருவாக்குவாரு அப்படின்னு வச்சுங்க. மஸ் மோசு. ஆனா இங்க பாருங்க, தைராக்சின் இருக்கு. தைராக்சின்னா தைராய்டு ஹார்மோன். அதான் வச்சுக்கோப்பா. தைராக்சினை உருவாக்குவது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தைராய்டு சுரப்பி. தைராக்சினை உருவாக்குவது யார் அப்படின்னா தைராய்டு சுரப்பி. தைமோசினை உருவாக்குவது யாருன்னா அப்ப மோசு மஸ் தைமஸ் சுரப்பி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வரும். ஈஸி, மற்றதெல்லாம் ஈஸி. பணிகள்ல 6-7 பணிகள் கொடுத்துருப்பாங்க, 10-8 பணிகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் முக்கியமானதை மட்டும் பார்க்குறோம். பணிகள் என்னென்ன பண்ணும்? அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற விதத்தை பராமரிப்பு அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, உங்களோட உடம்பு இந்த ஹைட்டு தான் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் தைராய்டு தான். உங்க உடம்புக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாமே தைராய்டுனால வருது. பேசிக் மெட்டபாலிக் ரேட் இதுக்கு பேர். இப்ப அடிப்படை, பேசிக்னா அடிப்படை ஞாபகம் வச்சுங்க.
பிஎம்ஆர் படிச்சுங்க. அடிப்படைனா பேசிக், பினா பேசிக். அப்ப அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம் யாரு பண்றான்னா தைராய்டு சுரப்பி. அடுத்து உடல் வெப்பநிலையை சமநிலை, உடல்நிலை வெப்ப சமநிலைப்படுத்தும் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தைராய்டு. உடல் வெப்பநிலை சமன்படுத்திய ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா தைராய்டு தம்பி. உடல் வெப்பநிலை சமநிலை அப்படி எந்த ஹார்மோன்? தைராய்டு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆளுமை ஹார்மோன் எது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன். ஏன்? ஒருத்தனை வளர்ச்சி அவன் வெயிட்டை உருவாக்குறது தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தைராய்டு சுரப்பிய ஆளுமை ஹார்மோன் என அழைக்கிறாங்க. ஆளுமை ஹார்மோன் என அழைக்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ இங்க பாருங்கப்பா. ஆளுமை ஹார்மோன், அதாவது இது வந்து ஆளுமையான ஹார்மோன். ஏன் எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது? ஒருத்தன் வளர்ந்தாதான் அவன் ஆளுமையா இருக்க முடியும். நாங்க தூங்காதான் நல்லா இருக்கும். அப்ப அடிப்படை வளர்ச்சி ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன். நம்மளோட மாஸ்டர் ஹார்மோன் எது, மாஸ்டர் கிளாண்ட் எது அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஆளுமை ஹார்மோனை தயாரிக்கும் இது எதுனா தைராய்டு கிளாண்ட். இது ரெண்டுக்கும் சொல்லப்போம். நம்ம ஆளுமைன்னு ஆளுமைனா நம்ம மாஸ்டர் அப்படின்ட்டு பிட்யூட்டரின்னு போடுவோம். போடக்கூடாது. ஆளுமைனா தைராய்டு, தலைமைனா இவர் நம்ம பிட்யூட்டரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணுல ஒரு கேள்வி கன்ஃபார்மா வரும். இந்த டெட்ரோ அயோடா அல்லது தைரானின் அல்லது தைராக்சின். இப்ப இந்த கேள்வி கேட்கலாம், தைராக்சினை உருவாக்குவது யார் அப்படின்னா தைராய்டு சுரப்பி. புரிஞ்சா? ஓகே, இது புரிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த தைராய்டு ஹார்மோனால குறைபாடு என்னென்ன கண்டிப்பா கேட்பாங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்துக்கங்க. குறைபாடு அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசம் முதல் குறைபாடு, இல்லைன்னா ஹைப்பர் தைராய்டிசம். ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இங்கே எழுதிங்க பாத்துக்கணும். சரியா? இப்ப ஹைப்போ தைராய்டிசம்னா என்ன? ஹைப்போ தைராய்டிசம்னா குறைவான சுரப்பு. சரியாப்பா? எப்பயுமே நமக்கு தெரியும் ஹைப்பர்னாலே அதிகம் தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், ஹைப்பர்னாலே ஹை அதிகம் சொல்லியிருக்கேன். அப்ப ஹைப்பர் அதிகமான சுரப்பி, ஹைப்போ கம்மியான சுரப்பி இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது தம்பி. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைப்பர் அப்படின்னா ஹை, அப்ப அதிகமாக சுரக்கும். இப்ப ஹைப்போ மிச்சம் இருக்குது. ஹைப்போ அப்படின்னா லோ, போப்பா லோ அப்படின்னு வச்சுங்க. சரியா? நெக்ஸ்ட் எளிய காய்டர் அயோடின் குறைபாடு. தம்பி அயோடின் எங்க இருக்கு? உப்புல இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை கூட சாப்பிட முடியாம கஷ்டப்படுறவங்க என்ன சொல்லுவோம்? எளிய காய்டர், ரொம்ப பாவமானவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்படிதான் ஒண்ணுல தம்பி நம்ம ஞாபகம் வைக்கிறோம். எளிய காய்டர்னா அயோடின் குறைவாங்க, எளியவங்களுக்கு வரும், உப்பு கூட சாப்பிட முடியாதவங்களுக்கு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. கிரிட்டினிசம் அப்படின்னா குழந்தைகளுக்கு குறைவான தைராய்டு ஹார்மோன். குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ஹார்மோன் சுரக்கிறது. அதனால கிரிட்டினிசம்னு சொல்றோம். இப்ப நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம்? குழந்தைகளை பார்த்தோம்னா கிறுக்கு பிடிச்சி போகும் நம்மளுக்கு அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைய சின்ன பிள்ளைல பாக்குறோம், கிறுக்குன்னு ஆயிட மாட்டோமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கிரிட்டினிசம்னா குழந்தைகளுக்கு. கேள்வி கேட்பாங்கப்பா, தைராய்டு ஹார்மோன் குழந்தைகளுக்கான குறைபாடு என்ன அப்படின்னா கிரிட்டினிசம். இதே பெரியவர்களுக்கு அதேதான், பெரியவர்களுக்கு மிக்சிடீமா. அதெல்லாம் எத்தனை தடவை கேள்வி வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மிக்சிடீமா இது எப்படி ஞாபகம்? நம்மளுக்கு பெரியவங்க தான் மிஸ்ஸா வர முடியும், பெரியவங்க தான் மிஸ்ஸா வர முடியும். குழந்தையில பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சி போகும், பெரியவங்க தான் மிஸ்ஸா வர முடியும். மிக்சிடீமா. இப்ப உப்பு கூட சாப்பிட முடியாதவங்க எளிய காய்டர். ஹைனா தான் அதிகமாக சுரக்கிறது, லோனா குறைவான சுரப்பி. வேலை முடிஞ்சு. தைமோஸ் இதுல ஒண்ணும் இல்ல, முக்கியமானதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. இது கொஞ்சம் டெக்னிக்கலானது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தைமோஸ் சுரப்பி சுரப்பது எது? தைமோசின். தைராய்டு சுரப்பி சுரப்பது எது? தைராக்சின். தைராக்சின். இது தைமோசின். ஓகே. இப்ப நம்ம பாய்ஸ் இதுல இருந்து உறுதியா 80ல ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு 2 கொஸ்டின் கிட்ட இருக்கு. சரியா? இதுதான் சயின்ஸே. அதனாலதான் நம்ம இவ்வளவு எடுக்கிறோம். பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியாது இல்லப்பா, அட்ரினல் சுரப்பி மிக மிக முக்கியமான சுரப்பி. உங்களுக்கு ஃபைட் உங்களுக்கு ஒரு நாய் துரத்துனா கூட இந்த அட்ரினல் சுரப்பி தான் தம்பி வேலை செய்யும். இது இருக்கிறதுனால தான் நீங்க நான் சில பேர் சொல்றாங்கல்ல, நான் எப்படி ஓடி வந்தே தெரியல, இவ்வளவு வேகமா ஓடி வந்தேன், அட்ரினல் சுரப்பினாலதான். இதுக்கு பேரு எமர்ஜென்சி ஹார்மோன், அவசர கால ஹார்மோன். இது உருவாக்குற ஹார்மோனுக்கு பேரு. சரியா? இதுக்கு பேரு ஃபிளைட் ஆர் ஃபைட் ஹார்மோன். ஃபிளைட் ஆர் ஃபைட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கப்பா. ஃபிளைட்னா என்ன? பறக்குது. ஃபைட்னா என்ன? எதிர்த்து அடிக்கிறது. இது ரெண்டுத்துக்குமே இதான், அதனால இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம இதுக்கு போகலாம். அட்ரினல் சுரப்பில 2 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஒரு சுரப்பி இருக்குன்னா அதுக்கு மேல அட்ரினல் கார்டெக்ஸ், கீழே அட்ரினல் மெடுல்லா. இது ரெண்டையும் நம்ம நான் வச்சுட்டு தான் வரணும். அட்ரினல் கார்டெக்ஸ் மேல இருக்கும், கார்டெக்ஸ்
கீழே அட்ரினல் மெடுல்லா. ஏன்னா அட்ரினல் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இருந்தால் நம்ம ஞாபகம் வைக்கணும். குளுக்கோ காய்கள், குளுக்கோ கார்டிகாய்டுகள். அப்போ குளுக்கோ கார்டிகாய்டுகள். சரி, இது ரெண்டு உருவாக்குது. கார்டிசோல் கார்டிகோஸ்டிரான், கார்டிசோல் கார்டிகோஸ்டிரான், கார்டிசோல் கார்டிகோஸ்டிரான். இது ரெண்டையும் தான் இது உருவாக்குது. இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க? குளுக்கோ கார்டிகாய்டுகள் உருவாக்கும் ஹார்மோன் என்னென்ன? கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டிரான். கார்டிசோலை உருவாக்குவது எது? குளுக்கோ கார்டிகாய்டுகள். சரியா? சரி, இது எப்படி இப்ப நான் வச்சுக்க போறேன்? கரடி க்ளோஸ், கரடி காட்டுக்குள்ள. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, இந்த காட்டுக்குள்ள, காட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டுக்குள்ள கரடி இருக்கு. இதை மாத்துவாங்கன்னா மாற்ற மாட்டாங்க. உங்களோட இது ரெண்டுத்தையுமே உருவாக்குது இந்த ஹார்மோன் தான். இது ரெண்டுத்தையும் உருவாக்குது இதான். ஸோ இதுல பிரச்சனை வராது. காட்டுக்குள்ள கரடி இருக்கு அப்படின்னு வச்சுன்னா மறக்கவே மறக்காது. கரடினா கார்டிசோல் கார்டிகோஸ்டிரான், குள்ள குளோகாஸ்டிகாய்டுகள். அதையும் ப்ரொடியூஸ் பண்றது அட்ரினல் கார்டெக்ஸ், கார்டு. வேலை முடிஞ்சு. ஏன்னா அங்க மெடுலா தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதனாலதான் நம்ம ஞாபகம் வைக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, மினரலோ கார்டிகாய்டுகள். அதாவது அட்ரினல் கார்டெக்ஸ்குள்ள இன்னொரு ஹார்மோன் மினரலோ கார்டிகாய்டுகள். அதை செய்யறது யாரு? ஆல்டஸ்டிரோன், ஆல்டிஸ்டிரோன். இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? லோக்கல் ஆளு, லோக்கல் சொல்லுவாங்க, லோக்கல் ஆள் பாரு. அது மாதிரி மினரல் லோ கார்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆள்ல தான் ஆரம்பிக்கணும். லோக்கல் ஆளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. சரியா? லோக்கல் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸி. நெக்ஸ்ட் ஹார்மோன் அட்ரினல் மெடுல்லா. அட்ரினல் மெடுல்லா அங்கிருந்தே பார்த்துட்டோம். இன்னொரு வந்து இது ஹார்மோன் இல்லப்பா, இது ஒரு பார்ட். அட்ரினல் மெடுல்லா இது ரெண்டு உருவாக்குது. ரெண்டு ஹார்மோன், எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். சரி, இந்த எபினெஃப்ரின் நார் எபினெஃப்ரின் இருக்குல்ல, இது உருவாக்கு. எபினெஃப்ரினுக்கு இன்னொரு பேரு அட்ரெனலின். எபினெஃப்ரினுக்கு இன்னொரு பேரு அட்ரெனலின். இந்த அட்ரெனலினுக்கு பேரை என்னன்னா அவசர கால ஹார்மோன். இந்த அட்ரினலுக்கு பேரு தான் அவசர கால ஹார்மோன். சரி, இதை நாங்கள் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இங்கே வரும் ஆஸ்பத்திரி. இப்போ எப்படின்னா மெடுலான்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மெடுலா அப்படின்னு கேட்டால் இதில் தலையில் இருக்கு, ரொம்ப முக்கியமான பகுதி. மெடுலால அடிபட்டா, மெடுலா ஆவலம் கேட்டான்றதுக்கு பதிலாக மெடுலால அடிபட்டா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ அட்மிஷன். மெடுலால அடிபட்டா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ அட்மிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கேள்வி சார் வரும் அப்படின்னா, மெடுலா உருவாக்கும் ஹார்மோன் என்ன? எபினெஃப்ரின். எபினெஃப்ரினுக்கு இன்னொரு பேர் என்ன? அட்ரெனலின். சரியா? அதனால இப்படி படிச்சிடணும். அட்ரினல் மெடுல்லா. படிச்சா மெடுல்லா அவ்வளோ கிட்டா ஞாபகம் வந்துடும். மெடுல்லா அவ்வளோ கிட்டால அடிபட்டுச்சுன்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். அப்போ எபினெஃப்ரின் ஃப்ரீ அட்மிஷன், அட்ரெனலின். வேலை முடிஞ்சு. ஃப்ரீக்கு ஃப்ரீ கன்ஃபர்மேஷனுக்காக. அடுத்து நார் எபினெஃப்ரின். அதே தான் இன்னொரு செகண்ட். அதாவது அட்ரினல் மெடுல்லாவோட இன்னொரு நார் எபினெஃப்ரின். எபினெஃப்ரின் இல்லாத நான் அப்படின்னு வச்சுக்க. நார் எபினெஃப்ரின். பாய்ஸ், இப்போ அடுத்த சுரப்பிக்கு போகலாம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் சுரப்பி முடிய போது நல்லா கவனிச்சுங்க. இனப்பெருக்க சுரப்பி. இப்போ இனப்பெருக்கம்னாலே ரெண்டு ரகம் தான் இருக்க முடியும். ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இல்லையா? இது பேசிக், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இனப்பெருக்க சுரப்பியில ரெண்டு இருக்க முடியும். என்னது? விந்தகம் ஆணோடது, அண்டம் பெண்ணோடது. இது ரெண்டு தான். இப்போ விந்தகத்துக்கு மெயின் இது என்ன? டெஸ்டோஸ்டிரோன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் ஆண், இது பாலின ஹார்மோன். இதுதான் ஆண்களுக்கான பாலின சம்பந்தப்பட்ட அனைத்து இதுக்கும் இதுதான் ஹார்மோன். இதை உருவாக்குவது யாரு? நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், லிட்டிக் செல்கள். எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். சரி, ஓகே. விந்தகத்தோட லிட்டிக் செல்கள் தான் உருவாக்குகிறது டெஸ்டிரோனை. ஊக்கப்படுத்தலப்பா, உருவாக்குகிறது. அடுத்து அண்டம். அண்டம்ல மெயினா ஃபீமேல்ஸுக்கு என்னென்ன ஹார்மோன் இருக்கு? ஈஸ்டிரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன். சரி, இப்போ ஈஸ்டிரோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கல். இப்போ ஈஸ்டிரோஜனே உருவாக்கும். ஈஸ்டிரோஜனுக்குள்ள நம்ம முன்னாடி என்ன படித்தோம்? அண்டம் உருவாக்குது. இந்த லைட்டிக் செல்கள் தான் அவங்களுக்கு உருவாக்குதுன்னு நினைச்சோம். இப்போ இன்னும் உள்ள போய் ஈஸ்டிரோஜனை உருவாக்குது கிராஃபியன் ஃபாலிக்கல். அடுத்து வந்து ப்ரொஜெஸ்டிரோன் உருவாக்குவது கார்பஸ் லியூட்டம். சரியாப்பா? கார்பஸ் லியூட்டம்.
இது ரெண்டு மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, இப்போ ப்ரொஜெஸ்டிரோன் காரில் போய் புரோட்டா வாங்கி வந்தோம் அப்படின்னு வச்சுக்கணும். ப்ரொஜெஸ்டிரோன்னா காரில் போய் புரோட்டா வாங்கி வந்தோம், இதுக்கு மட்டும்தான் நம்ம ஞாபகம் வைக்க முடியும். காரில் போய் புரோட்டா வாங்கி வந்தோம். அடுத்து ஈஸ்டிரோஜன் அப்படின்னா ஈஸ்டில் கிராஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோம். சரி, ஈஸ்டில் கிராஃபிக்ஸ் பண்ணாங்க ஞாபகம் அப்படின்னா உங்களுக்கு தோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஈஸ்டிரோஜன்னா கிராஃபியன் மாலிக்யூல், ஈஸ்டில் கிராஃபிக்ஸ் பண்ணாங்க. ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்னா புரோட்டா காரில் போய் வாங்கி வந்தாங்க, வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ ஈஸ்டிரோஜன் மெயினாக என்ன பண்ணுவோம், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக உடல் மாற்றம், பெண்களுக்கான உடல் மாற்றம், அவங்க வயது முதிர்ச்சி வந்தவுடனே. அடுத்து 2ஆம் நிலை பால் பண்புகள் எல்லாமே வர்றதுக்கு இதான் காரணம். அடுத்து ப்ரொஜெஸ்டிரோன் முக்கியமாக மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். மற்றும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தாய் சேய் இணைப்பு திசுன்னு இருக்கும்லப்பா, அந்த தாய் திசு அதுக்கு ஒத்துக்கணும். அவ்வளோதான்ப்பா, இது ரெண்டையும் பார்த்துக்கணும். இதுதான் முக்கியம். ஈஸ்ட்ரோஜனை உருவாக்குவது கார்பஸ் லியோட்டம், ப்ரொஜெஸ்டிரோனை உருவாக்குவது புரோட்டானா காரு, அப்போ சாரிப்பா மிஸ்டேக். ஈஸ்டிரோஜனை உருவாக்குவது கிராஃபியன் ஃபாலிக்கல். சரியா, ஈஸ்ட் கம்பெனியில் கிராஃபிக்ஸ் போட்டாங்க. ப்ரொஜெஸ்டிரோனை உருவாக்குவது புரோட்டா காரில் போய் வாங்க, கார்பஸ் லியோட்டம். சரியா, புரியுதாப்பா, இது ரெண்டு முக்கியம். டெஸ்டோஸ்டிரோனை உருவாக்குவது லீட்டிக் செல்கள். ஒரு தடவை பாருங்க, டெஸ்டோஸ்டிரோனை உருவாக்குவது லீட்டிக் செல்கள், ஈஸ்ட்ரோஜனை உருவாக்குவது கிராஃபியன் ஃபாலிக்கல், ப்ரொஜெஸ்டிரோனை உருவாக்குவது கார்பஸ் லியோட்டம். ஓகேவா?